John chapter 3. John chapter 3. ஒரு John chapter 3 ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். John chapter 3 is a very important chapter. ஜீசஸ் ஒரு ஜூயிஷ் பிஷப் நிக்கோடெமஸ்ட அவர் பேசின ஒரு சப்ஜெக்ட் வந்து எப்படி மறுபடியும் பிறப்பது அப்படிங்கிறதான சப்ஜெக்டை பேசினார். Jesus spoke to a Jewish bishop, Nicodemus, an important truth, how to be born again. ஜான் சாப்டர் 4ல சமாரிட்டன் விமன்ட்ட ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பேசினார். அது வொர்ஷிப்பை பத்தி. In John chapter 4, he spoke to the Samaritan woman, yet another important subject, which was about worship. இது ஜான் சாப்டர் 3னோட எம்பசிஸ் வந்து நான் மறுபடியும் எப்படி பிறக்கணும் அப்படிங்கிறது. And the emphasis here in John chapter 3 is, how can you be born again? அந்த பிஷப் ஜீசஸை பார்க்கறதுக்காக verse 2ல வாசிக்கிறோம், அவன் ராக்காலத்தில் வந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். We read in verse 2 that this bishop, to see Jesus, he came by night. ஏன்னா பகற்காலத்துல வந்தா இயேசுவை பார்க்க போகிறாருங்கிறதுனால மத்தியில் இருக்கிறதுனால அவன் ஒரு பரிசேயனாக இருந்தபடினால் அவனுடைய சொசைட்டி சமூகத்துல அவனுடைய கம்யூனிட்டியில அவனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ராக்காலத்துல வந்தான். The reason that he came by night is because he was a Pharisee. If the community came to know that he's coming to see Jesus, he will get a bad name. அப்ப இயேசு எந்த அளவுக்கு ஒரு இயேசுவை போய் ஒருத்தனை சந்திக்கணும் அப்படின்னாவே எவ்வளவு ஒரு இகழ்ச்சி அந்த நாட்கள்ல இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும். So we can see that the fact that someone goes to see Jesus means there was such an issue during those days. அது ஒரு கேவலமான ஒரு காரியம். It was such a filthy thing to do. இயேசுவை பார்க்க போறியா? Oh, you're going to see Jesus? Yes. அப்படிதான் இயேசு தன்னுடைய நாட்களில் நிந்தை நிறைந்தவரா இருந்தார். That's how Jesus was filled in his days with despise. அவருடைய சீஷர்களாகிய நாம் இந்த உலகத்தால் நாம் நிந்திக்கப்படுவதற்கு ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா பயப்படக்கூடாது. And as his disciples, we should never hesitate or fear to be despised by this world. Yes. ஒரு பெரிய பிஷப் லேட் நைட்ல வந்து பார்க்க வராரு. See, this great bishop man, he came to see Jesus late at night. அந்த செகண்ட் verse 2ல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, what we read in verse 2 here, please read. This man came to Jesus by night and said to him, Rabbi, we know that you have come from God as a teacher, for no one can do these signs that you do unless God is with him. அது என்ன அந்த ஒரு அற்புதத்தை அவர் செய்ய ஒரு பார்த்தார் அப்படின்னா, அப்பதான் கானா ஒரு திருமணத்துல தண்ணீரை திராட்சரசமா மாத்திருப்பாரு. What is this great sign? It is just then Jesus had turned the water into wine in the wedding at Cana. அது நிறைய அந்த செய்தி பரவிட்டு, the word had spread. தண்ணி திராட்சரசமா ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய டாக் ஆஃப் த சிட்டி ஆயிடுச்சு. It was a talk of the town, the city, the fact that water was turned into wine. ஓகே, இந்த பாரிசி பிஷப் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, தேவன் அவரோட கூட இருக்கிற அப்படின்னாலதான் இந்த அற்புதம் நடந்தது அப்படிங்கிறார். So this rabbi concludes, because God is with this man, he was able to perform this miracle. தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய மாட்டார். If God is not with a man, he cannot do such a great miracle. அப்படிதான் ஜீசஸ் அவன் சொன்னான். That's what he said to Jesus. அப்ப அவன் வந்து ஒரு அற்புதத்தை, ஒரு சைன், ஒரு மிரக்கலை பார்த்து ஜீசஸ் வந்தான். Which means that he saw a sign, a miracle, and based on that he came to Jesus. ஜீசஸ் என்ன அவனுக்கு சொன்னார் என்னால், but in return what Jesus said to him was, நிக்கோதேமு, அதெல்லாம் பெரிய மிரக்கலே கிடையாது, மிரக்கல் எதுன்னு சொல்றேன்னு சொன்னார். Jesus said, Nicodemus, that is not the greatest miracle. I will tell you what a greater miracle is. மறுபடியும் பிறக்கிறது தான் அற்புதம். To be born again is a miracle. verse 3ல வாசிக்கிறோம் பாரு. Verse 3 we read. Jesus answered and said to him, Truly, truly I say to you,
unless one is born again, he cannot see the kingdom of God. பாருங்களேன். அந்த இடத்துல இயேசு அந்த மகிமையை அவர் ஏற்றுக்கொள்ளல பாருங்க. Jesus did not receive the glory and honor in that situation. ஓ! நீங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால தான் இப்படிப்பட்ட அற்புதத்தெல்லாம் செஞ்சீங்கங்கிறப்ப, எஸ் எஸ் அப்படின்லாம் ஜீசஸ் சொல்லல. When the man said, God is with you, that's why you did such a great miracle and sign, Jesus didn't acknowledge and agree saying, yes, yes. கேள்விப்பட்டீங்களா அந்த காரியத்தெல்லாம்? Jesus didn't say, oh, yes, you came to know about it, is it? அவர் அதெல்லாம் ஒரு டயத்தை செலவு பண்ணவே இல்லை. Jesus did not waste time like that. ஸ்ட்ரெயிட்டா பிஷப்பை பார்த்து சொன்னார். He looked at the bishop's straight face. நீ மறுபடியும் பிறக்கணும்ட்டார். You need to be born again, he said. என்ன இயேசுவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். What a wonderful thing we need to learn from Jesus. நீ மறுபடியும் பிறக்கலனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ பார்க்க மாட்ட அப்படின்ட்டார். If you are not born again, you will not enter the kingdom of heaven. பார்க்கவே மாட்டார். You cannot see the kingdom of heaven. கீழ வாசிக்கிறோம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான். If you are not born again, you cannot even see the kingdom of heaven. உடனே அவருக்கு புரியல உடனே. So Nicodemus didn't understand what Jesus was saying. அது எப்படி நான் மறுபடியும் பிறக்கிறது? He asked him, how can I be born again? நான் இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கேன், முதிர் வயதா இருக்கேன். See, such an old man that I am. நான் எப்படி மறுபடியும் மதர்னுடைய பூம்புக்கு மறுபடியும் நான் எப்படி போய் நான் மறுபடியும் எப்படி பிறக்கிறது? How can I re-enter my mother's womb and how can I be born again? verse 4ல கேக்குறார் பாரு. He asked this question, verse 4. Nicodemus said to him, how can a man be born when he is old? He cannot enter a second time into his mother's womb and be born, can he? அப்ப அவருக்கு புரியல. He did not understand. மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்னு புரியல. He did not understand what it is to be born again. அவர் பிசிக்கலா அதை பிளான் பார்த்தாரு அத. He only saw it in a physical sense. Okay, ஜீசஸ் மறுபடியும் சொல்றார். Jesus answers him. verse 5ல சொல்றார். Verse 5. Jesus answered, truly, truly, I say to you, unless one is born of water and the Spirit, he cannot enter into the kingdom of God. இந்த வார்த்தையை சொன்னாலுக்கும் நிக்கோதேமுக்கு புரியல. Even this word, Nicodemus didn't understand. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். And he said, if you are not born of water and the Spirit, you cannot enter into the kingdom of God. மாம்சத்தில் verse 6. Verse 6. That which is born of the flesh is flesh, and that which is born of the Spirit is spirit. Okay, verse 7. Do not be ashamed, do not be amazed that I said to you, you must be born again. அப்ப நான் சொன்னதை குறித்து நீ அதிசயப்பட வேண்டாம். He says, don't be amazed or surprised about what I said to you. இவ்வளவு காரியங்களை அவர் சொன்னாரு. He said so much things. அந்த நிக்கோதேமுக்கு அது உண்மையிலே புரியல. Truly, Nicodemus did not understand any of it. எப்படி புரியாது? ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் மறுபடியும் பிறக்க மாட்டான்னு சொன்னா அவருக்கு என்னதான் புரியும் அதுக்கு? So if someone says to him, unless one is born of water and spirit, he cannot enter the kingdom of heaven, how can Nicodemus understand it? என்னடா தண்ணியில பிறக்கிறதுங்கிறாரு, ஆவியில பிறக்கிறதுங்கிறாரு, நான் எப்படி மறுபடியும் பிறக்கிறதுன்னு அவருக்கு ஒரே புரியல. He got confused. What is this man? He's telling about being born in the water, being born in the spirit. How can I be born again like this? Okay, verse 9ல. Then verse 9. நிக்கோதேமு இதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, Nicodemus said to him, how can these things be? இது எப்படிதான் ஆகும் அப்படின்ட்டாரு. He asked him finally, how can this ever happen? அதாவது அதை paraphrase சொன்னா, ஐயா நீங்க சொன்னது எனக்கு எதுவுமே புரியல, இது எப்படிதான் நடக்கும்? So if you were to paraphrase it, he'll be telling, teacher, I don't understand whatever you're saying. How can this ever happen? எனக்கு புரியலன்ட்டார். I don't understand any of it. Okay, verse 10 என்ன சொல்றார் ஜீசஸ்? Jesus said in verse 10, நீ போதகனாய் இருந்தும் இவைகளை நீ அறியவில்லையா? You are a teacher of Israel and you do not understand these things? Okay, உனக்கு ஒண்ணுமே புரியாது போ அப்படின்னு அவர் அனுப்பிச்சு வைக்கல. And Jesus didn't say, okay, you won't understand anything, man, just go. போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சப்ஜெக்ட முடிச்சிடல அவரு. Jesus didn't send him away like that and close the subject. அதுக்கு என்னங்கறத விளக்க சொன்னார். Jesus explained what it is. அருமையானவர்களே, beloved, சோ அன்னைக்கு நிக்கோடேமுஸ்க்கு அது புரியாதது போலவே, like how in that day Nicodemus didn't understand, நமக்கு இன்னைக்கு அது புரியாதுதான். It may be something of a mystery that we do not understand. உண்மையிலே இது ஒரு ரகசியம் தான். மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது ஒரு அதிசயம் தான் அது. Truly, being born again is a mystery. It is an amazing thing. அது ஒரு தண்ணீரை திராட்சரசமா ஆக்குறதை காட்டிலும் பெரிய அற்புதம் அது. It is a greater miracle than turning water into wine.
லாசரை கல்லறையிலிருந்து எழுப்புறதை காட்டிலும் பெரிய அற்புதம் அது. It's a greater miracle than resurrecting Lazarus from the dead. நான் மறுபடியும் பிறந்தன்னு ஆண்டவரேன்னு சொல்லணும். You should cry out, Lord, I want to be born again. இந்த நிக்கோதேம் உண்மையிலே அந்த லேட் நைட்ல பேசின சப்ஜெக்ட் குறித்து அன்னைக்கு நைட்டு அவனுக்கு புரியுதோ புரியலையோ கொஞ்ச நாட்களா அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். Nicodemus, whether he understood that very night or not, he was thinking about this for many days. இத நிக்கோடேமஸ்ட ஜீசஸ் பேசும்பொழுது டிசைபிள்ஸ் 12 பேர் இருந்திருக்காங்க. When Jesus was speaking this to Nicodemus, the disciples were around him. ஜான் அதெல்லாம் கவனிச்சு கேட்டுட்டே இருந்தார். John was intently looking and hearing. அவர் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டாரு அதெல்லாம். He kept all that in his heart. அது எழுதி வச்சுதான் ஜான் சாப்டர் 3. And then he recorded it. That's what is John chapter 3. Praise the Lord. Praise the Lord. எவ்வளவு டிசிபிள்ஸ் அவரோட கூட இருந்ததெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்க. The disciples who were with him, they recorded all of these things. ஓகே, அப்ப எனக்கு புரியலன்னு சொல்லிட்டாரு. இது எப்படிதான் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் பிறக்குன்னு எனக்கு என்னன்னு புரியலன்ட்டார். He said, Lord, I don't understand what this is. How can I be born again? ஓகே, ஜீசஸ் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பேசினார். So Jesus takes some time and he talks to him. அந்த காரியங்களை இங்க வாசிக்கிறோம் நம்ம. And we read these things here. நான் மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அப்படிங்கறத குறித்து ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணார். Jesus explains in detail what it is to be born again. அத அந்த நைட்ல நிக்கோடேமஸ்க்கு புரிஞ்சிருக்காது, 12 டிசைபிள்ஸ்க்கு அது புரிஞ்சிருக்காது. That very night, neither Nicodemus nor the disciples would have understood it. ஓகே, பெண்டிகாஸ்டல் டேக்கு பிறகு அவர்களுக்கு எல்லாருக்குமே விளங்கிருச்சு அதெல்லாம். After the day of Pentecost, they understood all of it. அவர்கள் விளங்கி கொண்டார்கள். They understood all of it. ஓகே, அது என்ன சப்ஜெக்ட்ங்கறத நாம் பார்ப்போம். We'll see what that subject is. மறுபடியும் பிறக்கிறது அப்படிங்கறதுல ஜீசஸ் 2 பார்ட்டா சொன்னார். Being born again, Jesus explained that as 2 parts. நான் இந்த சத்தியத்தை எனக்கு விளங்கியிருக்காது ஆரம்ப நாட்கள்ல. These truths in the early days, even I didn't understand. இப்ப நான் விளங்கிட்டேன். Now I've understood it. நான் ஒவ்வொருத்தரும் அந்த born again உடைய அஷூரன்ஸ் இருக்கணும் நமக்கு. Each one of us should have the assurance of being born again. மறுபடியும் பிறக்கலன்னு ஆண்டவர்ட்ட மறுபடியும் பிறக்கிறத குறித்து நாம் கேட்கணும். If you haven't been born again, you have to go to the Lord and say, Lord, I want to be born again. அதுல ஜீசஸ் 2 இம்பார்ட்டன்டான ட்ரூத் சொன்னார். Jesus shared 2 important truths here. 20 எல்லாம் கிடையாது. Not 20 truths. 2 ட்ரூத் தான். Just 2 truths. Number 1, believing Jesus. That's believing Jesus. அதாவது faith ஒன்னு. The first thing is having faith. ரெண்டாவது repentance. Second is repentance. அத repentance and faith னு கூட சொல்லலாம். So we can call that as repentance and faith. ஜீசஸ் என்னென்ன சொல்லாருங்கிறத பார்க்கறேன். Let's show and see what Jesus said. Okay, verse 14 ல இருந்து 18 வரைக்கும் உண்டான 14, 15, 16, 17, 18 இந்த 5 வெர்சஸ்ல நாம் எதை வாசிக்கிறோம்னா விசுவாசத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். In these 5 verses from 14 to 18 we see about faith. Okay, verse 19, 20, 21 3 verses about repentance குறித்து பேசினார். And 3 verses 19 to 21 Jesus speaks about repentance. Okay, verse 22 ல இவைகளுக்கு பின்பு இயேசு யூதேயா தேசத்துக்கு போனார்னு வாசிக்கிறோம். Verse 22, after these things we read that Jesus went to the land of Judea. அப்ப நிக்கோடேமஸ்ட்ட அந்த காரியத்தை எனக்கு புரியலன்னு சொன்ன உடனே சில விஷயங்களை சொன்னார். When Nicodemus said, I do not understand, Lord, the Lord shared some things with him. ஒன்று faith குறித்து repentance குறித்து பேசினார். 2 things, faith and repentance he spoke. இது ரெண்டு பிரிக்கவே முடியாது. You cannot separate these 2 things. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. What God has joined, man should not separate. விசுவாசமும் மனம் திரும்புதலும் சேர்ந்தே தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். Faith and repentance the Lord has joined together. Repentance இல்லாம faith அப்படினா அது fake அது. Repentance without faith is fake. ஓகே, அதுல இப்ப நான் உங்கள்ட்ட நீங்க verse 14, 15, 16, 17, 18ல ஒரு 5 verses வாசிப்போம். அதுல என்ன emphasis-ங்கிறது நீங்களே பாருங்களேன். So we'll read these 5 verses 14 to 18 and you yourselves can decide what the emphasis here is. Okay, முதல்ல 14ல இருந்து வாசிங்களேன். 14 onward. As Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up, so that whoever believes will in him have eternal life. For God so loved the world that he gave his only begotten Son,
that whoever believes in him shall not perish, but have eternal life. For God did not send the Son into the world to judge the world, but that the world might be saved through him. He who believes in him is not judged. He who does not believe has been judged already, because he has not believed in the name of the only begotten Son of God. ஓகே, அப்ப 14லிருந்து verse 14லிருந்து 18 வரைக்கும் believe him, believe him, believe him, believe him அப்படின்னு வாசிக்கிறோம். From verses 14 to 18, we repeatedly see this phrase, believe him, believe him, believe him. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னு வாசிக்கிறோம். Whoever believes in him, verse 15. 16ல வாசிக்கிறோம், தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னு வாசிக்கிறோம். In verse 16, whoever believes in the only begotten Son. verse 18ல அவரை விசுவாசிக்கிறவன் அப்படின்னு வாசிக்கிறோம். Verse 18, he who believes in him. விசுவாசியாதவன் எவனோ அப்படின்னு வாசிக்கிறோம். Then we read in the same verse, he who has not believed in him. அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். Which shows us this one thing, that we have to have faith upon Jesus. அது என்ன விசுவாசிக்கணுங்கிறத நாம் தியானிப்போம். We will meditate. What is it that we have faith in Jesus for? ஓகே, அவரை நாம் விசுவாசிக்கணும். We have to have faith in Jesus. ஓகே, verse 19 and 20, 21ல என்ன வாசிக்கிறோம்? Verses 19 to 21, what do we read? repentance அப்படின்னு வாசிக்கிறோம். We read about repentance. repentance அப்படின்னா இருளிலிருந்து ஒளியினிடத்திற்கு வர்றதுன்னு ஆண்டு சொல்றார். What repentance is, the Lord says, it's coming from darkness into light. ஆமா, இருளிலிருந்து ஒளியினிடத்துக்கு வர்றது. You come from darkness, you come into light. சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு வர்றது. Coming from under the authority of Satan to under the authority of God. உலகத்திலிருந்து தேவனுடைய திருச்சபைக்கு வர்றது. Coming from the world to the church of God. மறுபடியும் சொல்றேன், I will repeat these things. இருளிலிருந்து ஒளியினிடத்துக்கு வர்றது. Coming from darkness into light. அல்லது சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு வர்றது. Coming from Satan's authority to God's authority. இந்த உலகத்திலிருந்து, இந்த உலகம்ங்கிறதான இந்த பேங்க்வெட் ஹால்ல இருந்து தேவனுடைய திருச்சபையினுடைய பேங்க்வெட் ஹாலுக்கு வர்றது. Coming from this world, the banquet hall of the world, to the banquet hall of the church of God. அதான் repentance. That is repentance. Turning away from sin, turning away from worldliness. Turning away from sin and turning away from worldliness. அதுதான் நாம் 18, 19, 20, 21 வாசிப்போம். We'll read from 19 to 21. This is the judgment, that the light has come into the world, and men love the darkness rather than the light, for their deeds were evil. For everyone who does evil hates the light, and does not come into the light, for the fear that his deeds will be exposed. But he who practices the truth comes to the light, so that his deeds may be manifested as having been wrought in God. அப்ப யார் ஒளியினிடத்துல வர்றா, யார் ஒளியினிடத்துக்கு வர்றதில்ல அப்படின்னு ஆண்டு சொல்றார். The Lord says, who comes to the light and who doesn't want to come to the light. யார் யாரெல்லாம் இருளை விரும்புறார்களோ அவர்களெல்லாம் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். We read here, whoever has loved the darkness, they are condemned. அப்ப ஒளியினிடத்திற்கு வருகிறது, ஒளியினிடத்துக்கு வராம இருக்கிறதான காரியத்தை குறித்து சொல்றார். So this is about coming into the light or not coming into the light. அப்ப ஒளியினிடத்தில் வராமல் இருக்கிறவர்கள் இருளை அந்த இடத்துல விரும்புறான்னு அர்த்தம். So those who do not come to the light, it only shows that they love the darkness. ஓகே, அப்ப அவர்கள் பாவத்தை விரும்புறாங்க. அவங்க which means they love sin. உலகத்தை விரும்புறாங்க. They love the world. சாத்தானுடைய அதிகாரத்தை விரும்புறாங்க. They love the authority of Satan. ஓகே, அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு அவர்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது. For them, the judgment is ready. அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. They don't need to be condemned for the judgment. அதுக்காக தான் குமாரனை தேவன் ஆக்கினைக்குள்ளா தீர்த்துட்டார். That's why the Son, God had already condemned under the judgment. நமக்காக ஒரு இட்டர்னல் பனிஷ்மெண்ட் எடுத்துட்டார். And he received for our sake the eternal punishment. நாம் ஆக்கினை தீர்ப்பு அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. So we do not need to be judged and condemned. ஆனாலும் ஜனங்கள் ஏன் நரகத்துக்கு போகிறார்கள்? But still, why are people judged and going into hell? ஏன் அப்படின்னா அவர்கள் இருளை விரும்புறதுதான் காரியம். Because they love the darkness. ஒளி வந்திருந்தும் தேவன் ஒரு வே ஆஃப் எஸ்கேப், ஒரு ரிடம்ஷனை உண்டு பண்ணி வச்சிருந்தோம், அது விரும்புறதில்ல. அவத Though God had given the light, the Lord had set a way of redemption, they have not loved the light. They don't want to come.
அப்ப அவர்களுக்கு அது ஆக்கினை தீர்ப்பு ஆயத்தமா இருக்கிறது. So the judgment is ready for them. ஓகே, இதான் ஜீசஸ் நிக்கோடமஸ்கிட்ட பேசினது. These are the things that Jesus spoke with Nicodemus. அந்த அந்த ராத்திரி நடந்த காரியம். That very night, Jesus spoke to him. எவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல் சாப்டர் இது. What a wonderful chapter it is. ஸோ அருமையானவர்களே, நாம் விசுவாசிக்கணும், நாம் மனம் திரும்பணும். Beloved, we have to have faith and we have to repent. நாம் அல்லது மனம் திரும்பணும் அல்லது நாம் விசுவாசிக்கணும். Or we have to repent and we have to have faith. இது ரெண்டு பிரிக்கவே முடியாது இது. You cannot separate these two things. ஓகே, அதுல நாம் ஜீசஸ் சொன்ன அந்த ஆர்டர்லயே சொல்லுவோமே. Let's say in the very order that Jesus said. அதுல எங்க இருந்து வாசிக்கிறோம் அப்படின்னா verse 14ல இருந்து வாசிக்கிறோம். We read from verse 14. சர்ப்பம் ஜீசஸ் எங்க கோட் பண்ணிட்டார் அப்படின்னா ஓல்ட் டெஸ்டமென்ட்னுடைய கோட்டுக்கு போயிட்டார். Jesus starts from the Old Testament. He quotes it from the Old Testament. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் சிலுவையில் உயர்த்தப்படணும் அப்படின்ட்டார். Verse 14, as Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up. கவனமாய் நீங்க கவனிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். I urge you to listen very carefully. நான் ஒவ்வொரு வசனமா உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். I'm telling you verse by verse. verse 14ல வாசிக்கிறோம். Verse 14, ஜீசஸ் அவர் நிக்கோடமஸ் ஒரு பிஷப், ஒரு பைபிள் ஸ்காலர், அதனால அவர் கரெக்டா ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்து கோட் பண்ணி பேசுறார். because Nicodemus is a bishop, a Bible scholar, Jesus quotes from the Old Covenant. அது என்ன? சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல. What does he mean when he says, as Moses lifted up the serpent in the wilderness? நாம் நம்பர்ஸ் சாப்டர் 21க்கு போவோம். We'll turn to Numbers chapter 21. நம்பர்ஸ் சாப்டர் 21. Numbers chapter 21. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி அவர்கள் வனாந்தரத்துல போயிட்டு இருக்காங்க. The Israelites are escaping the captivity in Egypt and they're walking through the wilderness. அவர்கள் கானானை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். They're journeying towards Canaan. அவங்க வருகிற வழியில் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தார்கள். And on the way, they sin against God. அங்க நான் வாசிக்கிறேன் verse 5ல. Verse 5 we read, தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாக பேசினார்கள். people spoke against God and against Moses. வாசிப்போம். Verse 5, Numbers 21 verse 5. The people spoke against God and Moses. Why have you brought us up out of Egypt to die in the wilderness? For there is no food, no water, and we loathe this miserable food. The Lord sent fiery serpents among the people, and they bit people so that many people of Israel died. Okay, verse 7. So the people came to Moses and said, we have sinned because we have spoken against the Lord and you. Intercede with the Lord that he may remove the serpents from us. And Moses interceded for the people. Okay, verse 8. Then the Lord said to Moses, make a fiery serpent and set it on a standard. And it shall come about that everyone who is bitten, when he looks at it, he will live. Verse 9. And Moses made a bronze serpent and set it on the standard. And it came about that if a serpent bit any man, when he looked up to the bronze serpent, he lived. Okay, இந்த சம்பவத்தை ஜீசஸ் நிக்கோடமஸ்க்கு கோட் பண்ணார். This passage, this incident, Jesus is quoting to Nicodemus. அப்ப அங்க என்ன நடந்தது அப்படின்னா ஜனங்கள் கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் அவர்கள் கடிக்கப்பட்டார்கள். What happened in this situation is the people were being bitten by the fiery serpents. Okay, அநேகர் மரித்தும் போனார்கள். And many of the Israelites died even. அப்ப ஜனங்கள் தங்களுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறாங்க. Then people turn and ask forgiveness for their sins. நாங்கள் பாவம் செய்தோம் அப்படின்னு அறிக்கை செய்றாங்க. They confess, we have sinned. Okay, மோசஸ் இப்ப ஆண்டவர்ட்ட கர்த்தர்ட்ட ப்ளீட் பண்றார். So Moses in return pleads to God. Okay, கர்த்தர் அதுக்கு ஒரு போக்கு சொல்றார். Then the Lord gives a way of escape. இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை போல ஒரு காரியத்தை ஒரு பிரான்ஸ் சர்பென்ட் மாதிரி செய்து அதை ஒரு கோல்ல வச்சு எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிறார். He said, Moses, you create a serpent just like with bronze, like the fiery serpent. You put it upon a long staff and then you lift it up so people can see the serpent. verse 8ல வாசிக்கிறோம், கடிக்கப்பட்டவன் எவனோ அவனை இதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். The instruction is, whoever is bitten, when he looks at the serpent, he will live. இது பாருங்களேன்,
இத ஃபெய்த்துக்கும் ரீசனிங்க்கும் எவ்வளவு ஒரு ஒரு போராட்டம் அது. So here is a test between faith and reasoning. ஓகே, இப்போ ஒரு இஸ்ரேலைட் ஃபேமிலியில இப்போ மோசஸ் சொன்ன உடனே மோசஸ் என்ன செஞ்சிருந்திருப்பாரு அன்னைக்கு அங்க? That day when they came to Moses and said, what would have Moses did? ஓகே, ஜாஷுவா கூப்பிட்டுருப்பார், ஜாஷுவா அப்படின்ட்டு இருப்பார். He would have said, Joshua, please come. சீக்கிரமா ஒரு பிரான்ஸ் சர்பென்ட் செஞ்சு கோல்ல எடுத்து ஒரு நல்ல ஒரு மேட்ல தூக்கி வை அப்படின்ட்டு இருப்பார். He would have said, quickly make a bronze serpent, put it on a staff and just raise it up. ஓகே, அது எவ்வளவு குயிக்கா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு டை செஞ்சு ஒரு பிரான்ஸ் சர்பென்ட் மாதிரி செஞ்சு அதை டை செஞ்சு கோல்ல வச்சு மேல வைத்திருப்பார். So immediately they would have molded some bronze, made a serpent, dyed it, put it on a staff and kept it on a high place. அதுக்குள்ள எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியல. In that time, we don't know how many people died. ஓகே, நிறைய பேர் மரிச்சிட்டாங்க. During that making time, many people would have died. யோசுவா எக்கால ஊதிப்பார். Then Joshua would have blown the horn. உடனே அங்கேருந்து ஒரு சத்தம் வந்திருக்கும். A trumpet sound would have come from there. யார் யாரெல்லாம் பாம்பினால் கடிபட்டவர்கள் எல்லாரும் இந்த கோலை நோக்கி பாருங்க. And the instruction, whoever is bitten by the snake, behold the staff, the serpent on the staff. உடனே இப்ப நான் இருக்கேன், இப்ப நானு Take for example, I'm there. என்னுடைய பையன் இப்ப கடிபட்டிருக்கான். இப்ப My son's been bitten by a snake. நான் உடனே என்ன சொல்லுவேன் நானு? What will I tell my son? என் பையன் தூக்கிட்டு வருவேன் நான், சீக்கிரம் வீட்டுல இருந்து நான் தூக்கிட்டு வரேன் நான். I'll carry my son and run from the house. See, look at that சொல்லுவேன் நான். So I will tell my son, look at that serpent, look it up there, look it up there. அவனுக்கு ஒண்ணே புரிஞ்சிருக்காது. டாடி எங்க பார்க்கணும் நானு? He won't understand. He'll be asking, Daddy, what am I looking? Where am I looking? See, அங்க பாரு, ஒரு கோல் இருக்கு பாரு. He'll say, look at that staff. அந்த bronze serpent பாரு. See, on top of it, there's a bronze serpent. Okay. நோக்கி பார்க்கறான். He looks at it. ஹீல் ஆகுறான். He's healed. Praise the Lord. Praise the Lord. என்ன கடிபட்டு இருந்தாலும் சரி, Whatever, how much ever the bite is, என்ன டையிங் ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, whatever state of the death, எப்படியாவது முயற்சி செய்து எடுத்துட்டு வந்து அந்த கோலை நான் பார்க்க வைக்கிறேன். somehow I take the effort and get him to look at the staff. ஓகே, அவன் பிழைத்துக் கொள்றான். And he lives. இப்ப இன்னொரு பேரண்டோ அல்லது இன்னொரு பையனோ, If there's another parent or a son, ஒரு பையன் சொல்றான், அப்படி one son says, ஒரு வாலிபன் சொல்றான், a young son says, இங்க கடிச்சு எனக்கு ரத்தம் வருது, அங்க எங்க பார்க்க சொல்றீங்க என்ன? see, I've been bitten here and it's bleeding. Why are you asking me to look up there? அது என்ன மெடிசின்? அது What, is that some medicine or what? அதை நோக்கி பார்க்கறதுனால எனக்கு என்ன சோவாவனா? What, if I look at that, how can I get healed here? நோ, No, I won't look. அப்படிங்கறவன் சாவும். That son will die. அல்லது பேரண்ட் கூட அது மாதிரி இருக்கலாம். A parent could behave like that, they will die. அல்லது பிள்ளைகள் அப்படி இருக்கலாம். Children could behave like that. ஆண்டவர் அதான் ஒரு ரிடெம்ப்ஷன் வச்சிருக்கிறார். But God had set a redemption standard. நமக்கு இதெல்லாம் அந்த இடத்துல அறிவு கிடையாது. So we don't use our reasoning. நோக்கி பார்க்கிறவன் கடிபட்டவன் எவனோ நோக்கி பார்த்தால் பிழைப்பான், அவ்வளவுதான். The instruction was, whoever is bitten, if he looks, he will live. தேவன் அது சிம்பாலிக்கா யார வச்சிருக்கிறார் அப்படின்னா, நியூ கவெனன்ட்ல இது நிழல், ஷேடோ. ரியாலிட்டி எங்க இருக்கு அப்படின்னு ஜீசஸ்ட இருக்கு. This in the old covenant is a symbolic shadow, but the real thing in the new covenant was Jesus Christ. பிதாவுக்கு தெரியும். The Father knew. பின்னாட்களில் உலகம் முழுவதுக்கும் சத்ருவினால், பிசாசினால், பாவத்தினால் கடிபட்டவன் எவனும், தன்னுடைய குமாரனை சிலுவையில் நோக்கி பார்க்கிற எவனும் பிழைப்பான் அப்படிங்கறத பிதாவுக்கு முன்னறிந்தவர். The Father, he foreknew that in the coming days, the world of sin, whoever is bitten by the serpent of sin, when they look at his son Jesus, he will live. அதான் ரிடெம்ப்ஷன். That is redemption. அது விசுவாசத்தினால் உண்டானது. And that redemption comes by faith. அது என்ன பாம்பு இருந்தாலும் சரி, என்ன கொல்லிவாயோ, எப்படிப்பட்ட பாவமோ, whatever sin, whatever serpent and whatever fiery serpent, அது மேட்டர் கிடையாது. that doesn't matter. நோக்கி பார்த்தால் பிழைப்பான். If you behold and look, you will live. அது சிம்பாலிக்கா ஒரு ஷேடோவா தேவன் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல வச்சிருந்தார். In the old covenant, God places as a symbolic, a shadow. அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். Whoever looked at it, they lived. Praise the Lord. Praise the Lord. இப்ப ஜீசஸ் அதை கோட் பண்ணார். Jesus quotes that. யார் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு, அதுக்குள்ள நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாமலே போயிடுச்சு. Many people did not have a opportunity by then. அதுக்குள்ள மரிச்சிட்டாங்க. They had died by then. சிலர் அவிசுவாசத்தினால மரித்தார்கள். Some died because of their unbelief. ஓகே, நாம் திருப்போம். John chapter 3 நாம் திருப்போம். We'll turn back to John chapter 3. Verse 14 and 15 வாசிக்கிறோம் பாருங்க. Verses 14 and 15. சர்ப்பம்
அந்த வெண்கல சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். So, just like Moses lifted up the serpent and whoever behold they lived, even so, the Son of Man, whoever looks at him being lifted up, he will live and have eternal life. Praise the Lord. Praise the Lord. இதான் நிக்கோடேமஸ் சொன்னது. This is what Jesus explained to Nicodemus. அப்ப இன்னும் ஒரு சிலுவையில் உயர்த்தப்படல. He has not yet been lifted on the cross. இப்படிதான் ஒருத்தர் மறுபடியும் பிறக்க போறான் அப்படிங்கறதான காரியத்தை முன்கூட்டியே அவன்கிட்ட சொல்லிட்டார். That's what he's telling him ahead, that this is how a man can be born again. இதேதான் verse 16ல 17ல 18ல எல்லாம் வாசிக்கிறோம். And we read the same thing in verses 16, 17, 18. அப்ப எதுல நான் விசுவாசிக்கணும் அப்படின்னா, what should I believe in? என்னுடைய கடந்த நாட்கள்ல எனக்கு மேட்டரே கிடையாது. My past life doesn't matter. எவ்வளவு கடிபட்டு இருந்தாலும் சரி, how much ever I've been bitten, எவ்வளவாய் நாம் தூரம் போயிருந்தாலும் சரி, how much ever far I've traveled away, எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, how much ever I've sinned, எவ்வளவு கடிபட்டு இருந்தாலும் சரி, how much ever I've been bitten, அது மேட்டரே கிடையாது. it doesn't matter. இப்ப நான் என்ன செய்யணும்? What should I do now? சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கணும். I have to behold Jesus who's lifted on the cross. சகரியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். Zechariah chapter 12. verse 10ல வாசிக்கிறோம். Zechariah chapter 12 verse 10. verse 10. Zechariah chapter 12 verse 10. Ah. I will pour out on the house of David and on the inhabitants of Jerusalem the spirit of grace and of supplication, so that they will look upon me, whom they have pierced. They will mourn for him, as one mourns for an only son, and they will weep bitterly over him, like the bitter weeping over a firstborn. Praise the Lord. Praise the Lord. Repentance அப்படிங்கிறது பிரியமானவர்களே, அது நம்மிடத்திலிருந்து, not our own part, நம்மிடத்திலிருந்து எல்லாம் repentance-ங்கிறதெல்லாம் கிடையாது. Beloved, repentance doesn't come from us. It is not our own part. அது God's part. அது it is the part of God. repentance-ங்கிறது தேவன் கொடுக்கிற ஈவு. Repentance is a gift that God gives. ஆமா. நான் என்னிடத்திலிருந்து நான் மனம் திரும்பினேன்னு சொல்லக்கூடாது. I cannot say from my own self I have repented. ஆண்டவரே, எனக்கு மனம் திரும்புவதற்கு ஏற்ற அந்த ஈவை நீங்க எனக்கு தாங்கன்னு நம்ம கேட்கணும். We have to ask, Lord, give me the gift unto repentance. அது மனம் திரும்புவதற்கு ஏதுவான காரியத்தை கர்த்தரே செய்வார். And God himself will create this act of repentance. எப்ப அப்படின்னா verse 10ல வாசிக்கிறோம். When we read in verse 10. தேவன் அந்த கிருபையின் ஆவியை ஊற்றுவார். When the Lord fills with the spirit of grace. அவர் அந்த காரியத்தை செய்யும் பொழுது, when he does that, இப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, what will we do? நாம் அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்ப்பார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். It's written here, they look upon me whom they have pierced. அது ரோமர்கள் குத்தல. அது it's not the Romans who pierced him. ஆண்டவரே, என்னுடைய பாவம் தான் உம்மை சிலுவையில் அறைந்தது. Lord, it is my sin which laid you on the cross. நான் தான் உம்மை உருவ குத்துனேன். I am the one, Lord, who pierced you. நான் தான் உன்னை crucify பண்ணேன். I am the one who crucified you, Lord. என்னுடைய punishment அது. Lord, that is my punishment. எனக்காய் நீ பாவமானீர். But you became sin for me. எனக்காய் நீ சாபமானீர். You became a curse for me. என்னுடைய பாவத்தை நீங்க சுமந்தீங்க. You bore my sin, Lord. நான் தான் உம்மை குத்துன ஆண்டவர். I am the one who pierced you. அப்படிங்கறத அவர் பார்க்கறது அது. And you to see him like that. அவர் பார்த்த உடனே நாம என்ன செய்வோமா? And when we look like that, what will we do? ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல நாம் புலம்பணுமா? We will weep bitterly like the one who weeps bitterly for a firstborn. ஏப்பா, தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல. Like for a firstborn, you weep bitterly. அது மனம் கசந்து துக்கிக்கிறது. You mourn and you weep. எப்படி எல்லாம் வாசிக்கிறோம் verse 12ல. Verse 12, we see the attitude will come in. ஒவ்வொரு வம்சம் தனித்தனியா புலம்புமா. Each family will mourn by themselves. தாவீது குடும்பத்தார் தனியே, ஸ்திரீகள் தனியே, நாத்தான் குடும்பத்தார் தனியே, ஸ்திரீகள் தனியே,
லேவி குடும்பத்தார் தனியே, ஸ்திரீகள் தனியே, ஷிமே குடும்பத்தார் தனியே, ஸ்திரீகள் தனியே. verse 14ல வாசிக்கிறோம், சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியேயும் புலம்புவார்கள். It says from verse 12 how they will mourn every family by itself. The family of David, the family of their wives, the family of Nathan, the family of their wives by themselves, the family of the house of Levi and the wives by themselves, the family of the Shimeites by itself and their wives by themselves. All the families that remain, every family by itself and their wives by themselves. எல்லாம் தனித்தனியாய் புலம்புவார்கள். Themselves on their own, they will go and mourn. அப்ப கல்வாரி சிலுவையை நாம் அதுக்குதான் நேற்றைய தினம் நாம் அந்த கல்வாரி சிலுவையை நாம் தியானிச்சோம். That's why yesterday we meditate upon the Calvary's cross. இயேசுவே, Jesus, உம்மை உருவ குத்துனது நான் ஆண்டவரே. Lord, I am the one who pierced you. என்னுடைய பாவம். It is my sin. என்னுடைய பாவம் செய்ய எனக்கு நான் அதுல ஒரு இன்பத்தை அனுபவிச்சேன் நான். Lord, as I sinned, I had some joy in that. அதுல எனக்கு ஒரு pleasure, sinful pleasures எனக்கு இருந்தது அதுல. I had some sinful pleasure in doing that. என் கண்கள் உண்டான இச்சையினால Pleasure that came from lusting with my eyes. என்னுடைய சரீரத்திலுடைய ஆசை, மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதோட pleasures எல்லாம் நான் அனுபவிச்சேன். The pleasures of fulfilling the lust of my flesh, I experienced all that. உமக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சேன். Lord, I have sinned against you. என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாய் பாவம் I செஞ்சேன். sinned against my conscience. என்னுடைய பாடிக்கு against பாவம் செஞ்சேன். I sinned against my body. உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன். I sinned against you, Lord. சீக்ரெட்ல செஞ்சேன். I did it in secret. என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு against செஞ்சேன். I did it against my parents. என்னுடைய கான்ஷியன்ஸை நான் தள்ளினேன். I pushed aside my conscience. எல்லாத்துலயும் ஒரு pleasure நான் அனுபவிச்சேன். In all of these things, I enjoyed a pleasure. இவ்வளவு சேர்ந்து உம்மை சிலுவையில் அறைஞ்சது. And all of that put together laid you on the cross. நீர் எனக்காக நீர் பாவமானீர், நீர் நரக வேதனை அனுபவிச்சீங்க. Lord, for me, you became sin and you experienced the hell situation, Lord. ஆண்டவரே, நான் கடிபட்டிருக்கேன். Lord, I've been bitten now. நான் மரிப்பதற்கு முன்னதாக உம்மை நோக்கி பார்க்கட்டும். Lord, before I die, I want to look unto you. Yes. Yes. அப்படி விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைவான். He who has faith like that, he will not perish, but he will have eternal life. அப்ப என்ன செய்யணும்? அக்னாலெட்ஜ் பண்ணணும் அதை. So what you ought to do is acknowledge first. அதுக்காக உண்டான ஒரு mourning இருக்கணும். You should have a mourning for that first. Verse சகரியா 12ல வாசிச்சது போல. Like we read from Zechariah chapter 12. நான் என்னுடைய 21ல நான் ரட்சிக்கப்பட்டேன். I was born again when I was 21. 21க்கு முன்னாலே என்கிட்ட எவ்வளோ sinful pleasures என்னிடத்துல இருந்தது. Before I was 21, I had a lot of sinful pleasures in me. எவ்வளோ pleasuresக்கு நான் அடிக்டா இருந்தேன். I was addicted to a lot of them. ஓகே, எனக்கு 21ல ஆண்டவர் ஒரு gospel எனக்கு கொடுத்தாரு. 21, the Lord gave me the gospel. ஜீசஸ்னுடைய அந்த crucifixion, அவருடைய அன்பினால் I was captivated. I was captivated by the love, the crucified love of Jesus Christ. ஒரு மார்னிங் ஒரு ஈவினிங் 7:00 நான் இருந்ததான ஒரு ரூம்ல போய் ரூமை லாக் பண்ணிட்டேன் நான். About 7:00 in the room that I locked my room. நான் நிறைய கார்ட்ஸ் ப்ளே பண்ணுவேன். I used to play cards a lot. அதுக்கு நான் அடிக்டது. I was addicted to cards. ஹோல் நைட்லாம் விளையாண்டுருக்கேன். I can play and sit and play cards whole night. ஒரு நைட் இல்ல. Not one night. நிறைய நைட்ஸ்ல. Many nights together. சும்மா ஒரு ஃபன்னுக்கா இல்ல. Not for fun. மணிக்கா. Playing cards for money. என்னுடைய காலேஜ் டேஸ்ல நான் அதை கத்துக்கிட்டேன். I learned that in my college days, university. பெரிய அடிக்ஷனா இருந்தது. And I was addicted to it big time. மூவி அடிக்ஷன். I was addicted to movies. கார்ட்ஸ் பிளேயிங் அடிக்ஷன். Addicted to playing cards. இது ரெண்டு மேஜரா என்னோட வாழ்க்கையில இருந்தது. These two things were major sins in me. நைட் அண்ட் டே அதுல கடப்பேன் நான். Day and night I will be with that. எல்லா ஃப்ரெண்ட்ஸ், பேட் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம். I was influenced by many bad friends around me. Okay, அப்படிப்பட்ட இதான் serpent bite. These were all my serpent bites. நான் கடிபட்டிருந்தேன். I was bitten. அவ்வளவாய் என்னுடைய பாடி, சோல் எல்லாமே எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சிதைச்சு வச்சிருந்தேன், டேமேஜ் பண்ணி வச்சிருந்தேன். My body and soul I had damaged like this. Yes, நான் ஒரு ஹீதன் பேக்ரவுண்ட்ல இருந்ததுனால எனக்கு வெளிச்சம் இல்ல. Because I had come from a heathen background, I didn't have light. தேவன் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். The Lord gave me some light. Okay, இயேசுனுடைய கல்வாரி அன்பை நான் பார்த்தேன். I saw the Calvary's love of Jesus. Okay, that night நான் மறக்கவே மாட்டேன். ஒரு 7:00 I will never forget that. It was around 7:00 that night. என்னுடைய ரூமை என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, நான் உள்ளார லாக் பண்ணிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் நான். I locked my room and I switched off all the lights. நான்
யாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக None of my friends, I did not want any of my friends to know. 7 o'clock நான் நீல் டவுன் பண்ணி என்னுடைய பாவத்தை ஆண்டவர் அந்த அந்த பாவ பாரத்தை கொடுத்தார். I was kneeling down around 7 o'clock. The Lord gave me the burden of my sin. அவ்வளோ ஹெவியா இருந்தது. That burden was so heavy. ஈவன் எனக்கு விவரம் தெரிஞ்சு 8 years 9 yearsல இருந்ததான சின்னெல்லாம் எனக்கு வெளியில வந்துருச்சு எல்லாமே. From whenever I was conscious of sin from about 8 years old, all of that sin came out of me. 10வது வயசுல உள்ளது, 15ல உள்ளது, 17ல, 18ல, 20ல எல்லாம் வந்துருச்சு எல்லாம் இப்ப எனக்கு. The sin that I committed when I was 10 years, 12 years, 15 years, 18 years, all of that was exposed and was coming out of me. என்னுடைய rebellious attitude, என்னுடைய lying, என்னுடைய hypocrisy, எல்லாமே ஸ்டீலிங் எல்லாமே. My rebellious attitude, my lying, my stealing, all of it. எல்லாம் ஒன்னொன்னா ஆண்டவர் ஞாபகத்துல கொண்டு வரார். Each one of them the Lord was bringing to my remembrance. ஹெவி ஆயிடுச்சு. And that burden of sin was heavy. எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல ஒன்னொன்னா சொன்னேன் நான். ஞாபகம் வர ஒன்னொன்னா சொன்னேன். And as I remembered each one of them, I told them to the Lord. ஒட்டுமொத்தமா சொல்லல. I didn't tell them all together. நான் ஒட்டுமொத்தமா செய்யலையே. Because I didn't generally say it, because I didn't do a general sin. நான் பாவம் செஞ்ச பொழுது அத்தனை ஒட்டுமொத்தமா செய்யலையே. I didn't generally do this total sin. ஒன்னொன்னா தானே செஞ்சேன். I did these sins one by one. அப்ப ஒன்னொன்னா ஆண்டவர்ட்ட அறிக்கைச்சேன். So one by one I confessed them. அப்படியே லேட் ஆனிச்சு. So the time was delaying. ஒன்னொன்னா கண்ணீரோட ஆண்டவர்ட்ட சொன்னேன். And I was telling each of these sins and confessing it to the Lord. அது எப்படி அந்த அனுபவம் எனக்கு எப்படி இருந்துச்சு என்றால், how do you know how that experience was for me? அன்னைக்கு இந்த வேர்ஸ் எனக்கு அவ்வளவு தெரியாது. I did not know this verse then. ஆனா அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. But this was my experience. Luke chapter 7. Luke chapter 7. verse 44ல verse 44. தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தால் வாசிக்கிறோம். We see here that she wiped his feet with her hair. 44. Verse 44. Luke 7:44. Luke 7:44. தன் தலைமயிரினால் அதாவது கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமயிரினால் அவளை துடைத்தால் வாசிக்கிறோம். We read here, she wet my feet with her tears and wiped them with her hair. இந்த பேசேஜ்ல எனக்கு எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லாத பேசேஜ். This passage was an unfamiliar passage for me. பட் ஒன்னு மாத்திரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். என்ன அப்படின்னா கண்ணீரினால். But one thing I experienced with my tears. ஆண்டவரிடத்துல சொல்லிட்டே இருந்தேன். Each one of them I confessed to the Lord. அப்படியே ஹவர்ஸ் போனது. It went hours long. அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. Then after that I was exhausted. There was nothing more. எவ்வளவு நேரம் ஆனிச்சுன்னு தெரியல. I don't know how long it took. அந்த கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தேன். For some time I remained silent. அந்த ஹெவினஸ் எல்லாம் போயிடுச்சு. All that heaviness disappeared. ஒரு பெரிய பீஸ் இதயத்துல அமர்ந்தது. Then a tremendous peace came and sat on my heart. ஆண்டவர் என்னை எழுந்திருக்க சொன்னார். The Lord asked me to get up. அன்றைய தினம் என் ஆண்டவர் என்கிட்ட அன்னைக்கு பேசினதுதான் அன்னைக்கு. That day the Lord started speaking to me. இன்றைய வரைக்கும் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். And he continues to speak to me till date. So இது ஒரு அனுபவம். அது This is my experience. அதாவது ரிப்பென்டன்ஸ் அல்லது born again experience அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இன்டெலெக்சுவல் நாலேஜா இருந்துடக்கூடாது. Repentance and born again is an experience. It's not just some intellectual concept that sits as a knowledge in my head. இன்னைக்கு நம்ம எப்படி நான் மறுபடியும் பிறக்கிறதுன்னு இப்ப நீங்க நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். Today, now we're teaching how it is to be born again. அந்த நாட்கள்ல அது டீச்சிங் கிடையாது எனக்கு. That day it was not a teaching to me. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. It was my personal experience. ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல கல்லான இருதயத்தை எடுத்து போட்டனால், it's the day where the Lord removed the heart of stone from my. அவரே அந்த காரியத்தை செய்தார். The Lord himself did it. அவரை நோக்கி பார்த்தோம். I looked unto him. அவ்வளவு கடிபட்ட நான். That much I was bitten. சர்பன்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் கடிச்சிருந்ததெல்லாம் எனக்கு தெரியும். I know where all the serpents had bitten in my body. Yes, அவரை நோக்கி பார்த்தோம். I looked at him. பிழைத்துக் கொண்டேன்.
I've lived. தேவன் ஒரு சமாதானத்தை கொடுத்தார். The Lord gave me some peace. இப்பதான் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இனிமே மனம் திரும்புதல் ஸ்டார்ட் ஆகணும். இப்ப And from that point on, repentance has to start in my life. So அருமையானவர்களே, Beloved, சோ நான் முதல்ல எங்க அவர் கல்வாரியின் இடத்துக்கு நான் திரும்பணும். முதல்ல beloved, first we have to turn our eyes towards Calvary. ஜீசஸ் அதான் ஃபர்ஸ்ட் வச்சார் அந்த காரியத்தை. That's why Jesus kept that first. குரூசிஃபிகேஷன் வரணும். நாம We have to come to the crucifixion. கிராஸ்க்கு வரணும். நாம We have to come to the cross. நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை அவர் எடுத்தார். Jesus took the judgment that we deserved. எஸ், விசுவாசத்தினால் அவரை நோக்கி பார்த்து நான் பிழைக்கணும். And by faith, we can look at him and we can live. அதுல ஒரு மோர்னிங் இருக்கணும், அதுல ஒரு வீப்பிங் இருக்கணும். We should have a mourning, a bitter weeping. ஓகே, எசேக்கியேல் சாப்டர் 36. Ezekiel chapter 36. இதான் born again அப்படிங்கிறதுடைய ஒரு ப்ரூஃப். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்ன அப்படின்னா இதான். This is the first proof that you're born again. இப்ப இதை கேட்கறதுனால இது ஒரு நாலேஜா உங்களுக்கு இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உள்ளார போறதுக்கு நீங்க ஆண்டவர்ட்ட அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்கன்னு கேட்கணும். நாம் Today we are hearing it as a theoretical knowledge, but you have to ask the Lord, Lord, give this to me as a personal experience, this born again experience. ஓகே, எசேக்கியேல் 36. Ezekiel 36. repentance அப்படிங்கிறது எப்பொழுதுமே நம்மளுடைய பார்ட் கிடையாது, தேவனுடைய பார்ட் அது. Repentance, as said, is never our part, it's God's part. ஓகே, verse 25 வாசிக்கலாம். Verse 25. Ezekiel 36, 24 இருந்தே வாசிக்கலாம். Ezekiel 36 from verse 24. For I will take you from the nations, gather you from all the lands, and bring you into your own land. Then என்ன செய்றார் அப்படின்னா, இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மளை எடுத்துட்டு வந்து தேவன் தம்முடைய சபையில வைக்கிறார். So what it means is the Lord brings us from this world and he keeps us in the church. Okay, verse 25. Verse 25. Then I will sprinkle clean water on you. எது clean water? கர்த்தருடைய வசனம் தான் clean water. What is this clean water? It's God's word. கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவர் நம்ம மேல தெளிக்கிறார். The Lord sprinkles his word upon us. gospel நமக்கு கொடுக்கிறார். He gives us the gospel. ரட்சிப்பின் சுவிசேஷம்ங்கிறதான வசனத்தை நம்ம மேல் தெளிக்கிறார். The repentance gospel he sprinkles on us. ஓகே, நம்மளை தேவன் என்ன ஆக்குறார் அப்படின்னா அவர்தான் சுத்தமாக்குறார். The Lord he cleanses us. Okay, verse 26. Verse 26. Moreover, I will give you a new heart and put a new spirit within you. And I will remove the heart of stone from your flesh and give you a heart of flesh. Okay, verse 27. I will put my spirit within you and cause you to walk in my statutes. And you will be careful to observe my ordinances. Okay, என்னென்னலாம் வாசிக்கிறோம் பாருங்க. See what all we read here. Yes, 26ல தேவன் ஒரு புதிய இருதயத்தை எனக்கு கொடுத்தார். 26, the Lord has given me a new heart. ஒரு புதிய ஆவியை எனக்கு கட்டளையிட்டார். He has given me a new spirit. என்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டார். He has removed the stone of heart of stone. அதாவது அந்த கல்லான இருதயம்னா என்னுடைய old man. The heart of stone means my old man. என்னுடைய old sin master சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. My old sin master has been crucified on the cross. என்னுடைய 21 years வரைக்கும் என்ன டேமேஜ் பண்ணதான இந்த old sin master என்ன ஆண்டு கொண்டிருந்த அந்த old man crucified. The 21 years that old sin master who ruled my life, he was crucified on the cross. Okay, தேவன் எனக்கு ஒரு புதிய மனுஷனை கொடுத்துட்டார். The Lord has now given me a new man. ஒரு புதிய ஆவி எனக்கு கொடுத்துட்டார். A new spirit within me. Okay, verse 27. Verse 27. I will put my spirit within you and cause you to walk in my statutes, and you will be careful to observe my ordinances. இது உள்ளார நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன proof அப்படின்னா, so what is the proof that verse 27 happened inside of me? First proof verse 31 தான். The first proof is verse 31. Then you will remember your evil ways and your deeds that were not good. And you will loathe yourselves in your own sight for your iniquities and your abominations. அது என்னென்ன வாக்கு சொல்லப்பட்டிருக்கோ, பொல்லாத மார்க்கம், தகாத கிரியை, அக்கிரமம், அருவருப்பு அப்படின்னு வாசிக்கிறோம். See, the list of things written here is evil ways, deeds that were not good, your abominations, your iniquities. இவ்வளத்தையும் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, அதாவது அருவருக்கிறோம், அரோசிக்கிறோம். So what we do with all these things is we loathe it. Yes, அதான் first proof. That is the first proof. ஒன்னு அது வெறுக்கிறோம், we hate it. இன்னொரு proof என்ன அப்படின்னா, சகரியா 12ல வாசிச்சது போல நான் புலம்புறோம். And the second proof is like we read in Zechariah chapter 12. We mourn. மனம் கசந்து நாம் அழுகிறோம். We weep bitterly. ஏன் அப்படின்னா, நாம குத்திட்டனே.
Why? We say, Lord, I pierced you. நான் செய்த இவ்வளவு பொல்லாத மார்க்கம், தகாத கிரியை, அக்கிரமம், அருவருப்புக்கு நான் தண்டிக்கப்பட வேண்டியது நீங்க தண்டிக்கப்படுகிறீங்களேன்னு மனக்கசந்து அழுகுறோம். Lord, for all my evil ways and things that were not good, my abomination, iniquities, Lord, you have been punished, not me, Lord. எஸ், அவர் நோக்கி பார்க்கிறோம். And thus we look at him. அந்த விசுவாசம் நமக்கு நீதியா எண்ணப்படுகிறது. That faith will be counted as righteousness for us. அந்த மனம் திரும்புதலோடு கூடிய விசுவாசம் தேவன் நம்மளை நீதிமானாக்குறார். This faith that comes with repentance, the Lord makes it righteousness for us. Praise the Lord. Praise the Lord. விசுவாசம் நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. And our faith is counted as righteousness for us. விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். So faith is very, very important. நாம் அவர் தேவனிடத்தில் நாம் திரும்பி வரோம், மனம் திரும்பி வந்துடுறோம். So we return and come to the Lord. அதிலிருந்து தான் தொடங்கணும். That's where it should start. அதை பார்க்கறதுனால தான் அந்த பாவத்தை நாம் டிடெஸ்ட் பண்ண முடியும். நாம் Only when we look can we detest our sin. அந்த கல்வாரி சிலுவை நாம் பார்க்கறதுனால தான் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த உலகத்தை நாம் வெறுக்க முடியும். Only when I look at Calvary's cross can I hate this world. Praise the Lord. மனம் திரும்புதல் இல்ல. மனம் திரும்புதல் எதனால அப்படின்னா கிராஸை பார்க்கறதுனால. It's not just saying repent. Repentance comes by looking at Calvary's cross. ஓகே, அவர் அடைந்த ஆக்கினை தீர்ப்பை பார்க்கறதுனால. You see the judgment that he received. ஓகே, இப்ப பாவத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். And now we start hating sin. உலகத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். We start hating the world. ஓகே, அதான் செகண்ட் பார்ட் ஆஃப் தட் பார்ட். born again உடைய செகண்ட் பார்ட் அப்படின்னா நாம் மனம் திரும்புறோம். And the second part happens when we are born again. எல்லா இருளிலிருந்தும் நான் ஒளிநடத்துக்கு நாம் We திரும்புறோம். come from all darkness into light. Praise the Lord. Praise the Lord. So this is gospel. This is gospel. நாம் இங்க வாசிக்கிறோம். We read here Ephesians chapter 1. Ephesians chapter 1. Ephesians chapter 1 Ephesians chapter 1 verse 13 and 14. verses 13 and 14. Ephesians 1, 13 and 14. In him you also, after listening to the message of truth, the gospel of your salvation, have also believed. You were sealed in him with the Holy Spirit of promise, who was given as a pledge of our inheritance with a view to the redemption of God's own possession. Okay, verse 13 and 14 ரொம்ப முக்கியமான வசனம். These two verses are very important verses. See என்ன நடக்குதுன்னு பாருங்க. See what happens. உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நான் விசுவாசிக்கும் பொழுது, when we listen to the message of truth, the gospel of your salvation, we believed. அப்ப தேவன் என்ன செய்றார் அப்படின்னா, Then what God does? பரிசுத்த ஆவியினால் ஒரு முத்திரை போடப்படுது. With the Holy Spirit, you have been sealed. என்ன சீல் அப்படின்னா, you are my own possession அப்படின்னு அடிக்கிறார். What does that seal say? The seal says, you are my own possession. இப்ப அந்த இயேசுவை விசுவாசிச்ச நான். So here I have believed in Jesus. இயேசு கல்வாரியில் செய்த அந்த புண்ணியத்தை, அந்த நன்மையை நான் விசுவாசிச்சேன். I have believed the good deed that Jesus has done on Calvary's cross. ஓகே, என்னோட பாவத்தை அறிக்கையிட்டேன். And thus I have confessed my sin. அவர் இரத்தத்தினால நான் கழுவப்படுறேன். And by his blood I'm cleansed. ஓகே, ஒரு அஷூரன்ஸ் கிடைக்குது. இப்ப Now I receive an assurance. ஒன்னொன்னா பாவத்தை அறிக்கை செஞ்சேன், அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டேன். Each sin I confessed and I've been cleansed by his blood. ஓகே, இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றார் அப்படின்னா, you are mine அப்படின்னு சீல் அடிக்கிறார். And then the Holy Spirit, he seals on my forehead, you are mine. You are my own possession அப்படின்னு அடிக்கிறார். He seals saying, you are my own possession. எஸ், எப்ப? When? நான் விசுவாசிக்கும் பொழுது. When I believe. நம்ம ஓகே, இது ஒரு சைடு ஆஃப் தட் அந்த ட்ரூத்னுடைய ஒரு சைடு. This is just the one side of the truth. See the second truth. See the second truth. 2 Timothy 2 Timothy chapter 2 verse 19. 2 Timothy chapter 2 verse 19. இங்கேயும் ஒரு சீலை குறித்து நான் வாசிக்கிறோம். Here also we read about a seal. 2 Timothy chapter 2 verse 19. 2 Timothy chapter 2 verse 19. 2 Timothy chapter 2 verse 19. Nevertheless, the firm foundation of God stands, having this seal. The Lord knows those who are his, and every one who names the name of the Lord is to abstain from wickedness.
நாம் இங்க ஒரு சீல குறித்து நான் வாசிக்கிறோம். Here we read about a seal. இதுவும் ஒரு ஃபவுண்டேஷனுக்குரியதான சீல் தான் அது. This is also a foundational seal. என்ன சீல் அப்படின்னா, What is a seal? கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக் கடவன். Everyone who names the name of the Lord is to abstain from wickedness. இது ரிப்பென்டன்ஸ். This is repentance. எஸ், ஐ ஹாவ் டு டிபார்ட் அவே, டர்ன் அவே ஃப்ரம் சின். அதுல இருந்து வரணும் நான். I have to depart. I have to turn away from sin. ஓகே, ஒரு காலத்துல நான் அநியாயம் பண்ணிருக்கலாம். Maybe one day I was in sin. அக்கிரமத்துல I இருந்திருக்கலாம். was in wickedness and evil. உலகத்துல இருந்திருக்கலாம். I was in the world. இப்ப நான் அநியாயத்தை விட்டு நான் விலகணும். But now I have to turn away from wickedness. கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்றேனா, Because I say the name of Jesus. ஓகே நான் விலகுறேன். So I come away. அப்ப தேவன் பார்க்கிறார். Then God sees. மறுபடியும் ஒரு சீல் அடிக்கிறார். Then again he puts a seal. என்ன சீல் அப்படின்னா, What is that seal? அவர் தம்முடையவர்களை ஐ நோ he knows his, அதாவது you are mine அப்படின்னு சொல்லிட்டு சீல் அடிக்கிறார். The seal is, I know who is mine. It's a seal to say you are mine. ஓகே, அப்ப எப்ப, அதாவது ஒரு நாணயத்துக்கு ரெண்டு சைடு போல. So it's like the two sides of a coin. ஓகே, you are mine, So one side says you are mine. you are my own possession அப்படின்னு You're சொல்றாரு. my own possession. இங்க என்ன சொல்றாருன்னா, you are mine own, you are my own possession. On the other side, you're mine. You're mine. You're my own possession. இது எபேசியன்ஸ் 1, This is Ephesians 1. இது 2 திமோத்தி சாப்டர் 2. This is 2 Timothy chapter 2. இதுல என்ன சொல்லுது அப்படின்னா, What does it say here? நான் விசுவாசிக்கும் பொழுது, When I have faith, விசுவாசிக்கணும்னா கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து எனக்கு செய்ததெல்லாம் நான் விசுவாசிக்கும் பொழுது. which means I have faith upon what Jesus did on Calvary's cross for me. ஓகே, அந்த இடத்துல என்னுடைய பாவத்தெல்லாம் நான் அறிக்கை செய்றேன். So I confess all my sin. நான் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்றேன். I have received the forgiveness of sin. நான் தேவனுடைய பிள்ளை ஆகுறேன். I become the son of Jesus. ஓகே, இந்த சைடு வரணும். இப்ப நான், I come to the other side. ஓகே, உலகத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்து நான் விலகணும். I have to depart from this world and evil ways. நல்ல கவனிங்க, Listen carefully. இது நடக்கல, இந்த சைடு நடக்கல. If the second side has not happened, இது மட்டும் தான் நான் விசுவாசிக்கிறேன். only one side I believe in, ஆனா இந்த சைடு நான் வரல. நான் but I've not come to the second side. விட்டு நான் வரல. I've not come away from the பாவத்தை world. விட்டு நான் வரல. I've not come away from sin. அப்ப இங்க என்ன இருக்காதுன்னா, இங்க சீல் இருக்காது. Here I do not have a seal. இந்த சீல் செல்லாது. Without this seal, that first seal is not legit. இதுதான் கவுண்டர் ஃபீட். தான் That's a counterfeit. இன்னைக்கு உலகம் முழுக்க திரளான கிறிஸ்தவத்துல என்ன இல்லைன்னா இந்த சைடு கிடையாது. For majority of Christians in the world, they do not have the second side. ரிப்பெண்டன்ஸ் கிடையாது. They don't have repentance. இருளிலிருந்து ஒளியிடத்துக்கு வர்றதில்ல. They have not come from darkness into light. சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு They வரல. have not come from Satan's authority to God's authority. அக்கிரமத்தை விட்டு உலகத்தை விட்டு வெளியில வரல. They have not left this world, the evil world. ஆனா கர்த்தரிடத்திலிருந்து அவர் ரட்சிப்பு பெறணும்னு நினைக்கிறாங்க. But they want to receive salvation from God. இந்த ஒரு சைடு சீல் செல்லாது. A one-sided seal is not legitimate. ஒரு கரன்சில ரெண்டு சைடு இருக்கிறது போல. Like in a currency, you have two sides. எஸ், you are mine. You are mine on one side. Yes, you are mine. You are mine on the other You side. are my own possession. You're my own possession. Yes, you are my own You're possession. my own possession. One is repentance. One is repentance. Other one is faith. Others is faith. இதான் full gospel. That is a full gospel. அந்த repentance உடைய அந்த born again உடைய ரெண்டு ஸ்டேட் இதுதான் அது. That is the two states of being born again. அருமையானவர்களே, Beloved, நாம் மனம் திரும்ப வேண்டிய பகுதியிலிருந்து நாம் மனம் திரும்பினோம். we have to repent from where we have to repent. நம்முடைய நாலேஜ் அறிய தேவன் எங்கெங்கெல்லாம் தேவன் எதெல்லாம் மனம் திரும்பணும்னு சொல்றாரோ, As far as I can remember, according to my knowledge, where God says you have to repent from, I have to repent. எல்லா பகுதியிலிருந்து மனம் திரும்பினேன். From all parts. என்னுடைய 21ல ஆண்டவர் சொன்னார். At 21 years, the Lord told me. இந்த இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் எல்லாமே பேட் அசோசியேஷன், எல்லாம் கம்ப்ளீட்டா நிறுத்திட்டார். Your entire friendship is a bad association. Stop all of it. எனக்கு இப்ப 64 now. Now I'm 64. 43 years 42 years ஆவே எனக்கு என்ன கிடையாது அப்படின்னா, வேர்ல்டுல ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. I can say that for 43 years, I have zero friends in the world. 40 வருஷத்துக்கு மேல எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. 40 plus years, I don't have friends in the world. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் Those days are gone. எல்லாம் பேப்டிஸ்டோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே With my baptism, it's been dead and buried. இதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னா, எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் All the cards and all, where it went, it all finished. மூவி அடிக்ட் எல்லாம் எங்க போயிடுச்சு அப்படின்னா, தேவன் எல்லாத்தையும் முறிச்சு போட்டாரு. All the addiction of movies, the Lord broke it. எல்லாத்தையும் தேவன் பரிசுத்த ஆவியினால் முறிச்சு போட்டார். The Lord, through His Holy Spirit, He broke it. ஏன் அப்படின்னா, தேவன் அதை வெறுக்க பண்ணிட்டாரு. Not only that, the Lord made me hate it. ஆண்டவரே, இந்த பாவம் சிலுவையில் அறைய வச்சுச்சு. The reason, Lord, this sin of mine
crucified you to the cross. இந்த உலகத்தை பார்த்து சொல்லணும். We have to be able to look and see, tell the world. உலகத்தை பார்த்து பேசணும். இந்த உலகத்தினுடைய இந்த காஸ்மாஸ் பார்த்து நாம் பேசணும். We have to look at this cosmos, this world, and say, You wicked world, என் ஆண்டவரை நீ சிலுவையில் ஏத்திட்டல்ல நீனு. you wicked world, you put my Jesus on the cross, right? உன்னை நான் சிலுவையில் அறையிறேன். Now I will crucify you to the cross. நான் வெஞ்சன்ஸ் எடுப்பேன் நான். I have vengeance. ஓ ஃப்ளஷ், நான் உன்னை வெஞ்சன்ஸ் எடுப்பேன் நான். My flesh, I'll have vengeance against you. வேர்ல்டு, உன்னை நான் வெஞ்சன்ஸ் எடுப்பேன் நான். World, I will revenge against you. என்னுடைய கர்த்தரை நீ சிலுவையில் அறைஞ்சிட்டல்ல நீனு. You crucified my Jesus to the cross. உன்னை நான் சிலுவையில் அறைவேன் நான். I will crucify you to the cross. எஸ், இப்படிதான் நம்ம ஆண்டவர்ட்ட நம்ம. That is how we should come to Jesus. ஸ்லிப் ஆகலாம், அங்கே இங்கே நம்ம ஸ்லிப் ஆகலாம். Here and there I might slip up. எஸ், இத்தனையோ தடவைகள் நான் தவறி இருக்கேன் நான். Many times I've slipped up. அது கமிட்டிங் சின் கிடையாது. அது That's not committing sin. falling into sin. That's falling into sin. Committing sin is different from falling into sin. Committing sin is different to falling into sin. நாம் தவறிடுவோம். நாம் I will fail. ஏன்னா பெலன் இல்லாதனால, பரிசுத்த ஆவியானவருடைய பெலன் இல்லாதனால. Because I don't have the strength of the Holy Spirit. அதுக்கு தான் நாம் we need to be equipped with the power of the Holy Spirit. That's why we have to be equipped with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்புவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். The Lord is faithful to fill me with the Holy Spirit. அப்ப இது ரெண்டு சேர்ந்து தான் born again experience. And both together is being born again. ஒரு பக்கம் ஆண்டவரை விசுவாசிக்கணும். On one side, I have to have faith on God. இன்னொரு பக்கம் உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து நாம் மனம். And on the other side, I have to depart from the world and repent from sin. Yes, இந்த ஸ்டேட் தான் நாம் born again state. That is a born again state. இது என்னிடத்திலிருந்து உருவாகாது. And this cannot be manufactured from within me. தேவன் தான் நமக்கு கொடுக்கணும். The Lord has to give me that. தேவன் மனம் திரும்புதலே ஈவாய் நமக்கு கொடுக்கணும். The Lord has to give a born again experience as a gift to me. ஆண்டவரே, எனக்கு அந்த மறுபிறப்பை கொடுத்துருங்க. Lord, give me this repentance, Lord. நான் நிறைய கடி வாங்கியிருக்கிறேன். Lord, I've been bitten much. நாம் சீக்கிரமாய் நாம் மனம் திரும்ப தவறிட்டோம் அப்படின்னா மரிச்சு கூட போயிடலாம். If we hesitate and take time to repent, we could even die. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். I will say one word in closing. Isaiah chapter 55. Isaiah chapter 55. Isaiah 55. Isaiah 55. Verse 6, 7, 8, 9. Verse 6 to 9. நான் வாசிக்கிறோம். Verse 6 வாசிப்போம். Verse 6. Seek the Lord while he may be found. Call upon him while he is near. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். Seek the Lord while he may be found. அவர் எங்க அவரு அந்த டைம் என்ன அப்படின்னா அவர் சமீபமா இருக்கிற நேரம் தான் அவர் துணிக்கப்படணும். And what is that time? You call upon him while he is near. எஸ், நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியே குறுக்க வருவார். அப்படி he will come across your path, your life path. See, சக்கேயுவை தேடி ஜீசஸ் ஜெரிகோக்கு போனார். Look at Zacchaeus. Jesus sought after him and went to Jericho. அவனுக்காக தான் போனார். He went to seek him. நல்லவேளை அந்த சந்தர்ப்பத்தை அந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டான். Good thing he made use of that opportunity. நீங்க நினைக்கிறீங்களா வேற யாருக்காகவும் ஜெரிகோவுக்கு போல? You may think he went for somebody else. No, Jesus went for Zacchaeus to Jericho. போற வழியிலே ஒரு பத்லமேன்னு சொல்லிட்டு ஒரு பிறவி குருடன் ரோட்ல உட்கார்ந்திருந்தான். On the way he was walking, there was a born blind man, Bartholomew. அவன் என்ன சவுண்ட்னு கேக்குறான் ரோட்ல. He was asking, what is this sound? நாசரேத்தூர் ஜீசஸ் போயிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. They said Jesus is going in Nazareth. என் வாழ்க்கையில ஒரு பெரிய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அது எனக்கு. He recognized this is a wonderful opportunity in my life. இதான் அவரை கண்டடையத்தக்க சமயம் தான். This is the time that he may be found. ஜீசஸ் எனக்கு சமீபமா இருக்கிறார். And Jesus is near me. Oh God, இத உடனே என் வாழ்க்கையில எனக்கு சான்ஸே கிடைக்காது. Lord, if I leave this opportunity, I will not get another chance. அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். He started shouting out. ஏன்னா குருடன். He was born blind. இயேசுவை பத்தி நிறைய காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கான். He had heard many things about Jesus. ஜீசஸ் அந்த டவுனுக்கு போறார், இந்த டவுனுக்கு போறார், அந்த டவுனுக்கு போறார். He heard Jesus goes to this town, to the other town, and the other one. எவ்வளவு பேரை சுகமாக்குறார். He has healed many people. Oh God, நான் குருடனா இருக்கேன். Lord, I am a blind man. நான் பிச்சைக்காரனா இருக்கேன். I am a beggar. நான் எப்படி அந்த டவுனுக்கு போக முடியும்? Lord, how can I go to that என்னை யார் town? கொண்டு போவா? Who will take me there? அப்படி இருந்த சூழ்நிலையில In that situation, அவர் இருக்கிற இடத்துல ஜீசஸ் போறார். Jesus is walking past him, the very place he is. அவன் விட்டுருவான்ல. Do you think he'll leave the opportunity? கத்த ஆரம்பிச்சிட்டான். He started shouting. No. ஜீசஸ்லாம் வர மாட்டார். அவங்க சொல்றாங்க. They're all shouting. Jesus won't come to you, man. இன்னும் அதிகமாய் கத்தினான். Bartimaeus shouted even more. ஜீசஸ் அவனுக்காக தான் போனார். Jesus went for him. Praise the Lord. Praise the Lord. தேவன் அவனை சுகப்படுத்தினார். Jesus healed him. அவன் இயேசுவை பின்பற்றி போனான். And he followed Jesus. ஜெரிகோக்கு போனார்.
He went to Jericho. யாருக்கு போனாருன்னா Who do he go for? சகேயுக்காக போனார். For Zacchaeus. சோ அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் தேடணும். So we should seek him while he may be found. அதெல்லாம் பின்னால பாத்துக்கலாம். I will see him later, man. இன்னும் கொஞ்சம் உலகத்தெல்லாம் அனுபவிப்போம். Let's enjoy this world a little bit more. அதெல்லாம் வயசு இருக்கு, அதெல்லாம் I have my age for that. அதெல்லாம் ஒன்னு 30-40s பாத்துக்குவோம். Later when I'm in 30 or 40s, I will repent. அதுக்குள்ள இந்த உலகத்தை எவ்வளவு அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிப்போம். அதெல்லாம் I need to enjoy and experience this world a bit more. அதெல்லாம் எங்க போயிட போகுது? அல்ல இருக்கட்டும் பேசிக்கோ. Where will all this go? Lord be waiting. அருமையானவர்களே, அந்த சந்தர்ப்பம் கிடைக்காமலே போயிடும். Beloved, you may not have another opportunity. ஏசா மனம் திரும்ப விரும்பியும் மனம் திரும்புதலை காணாமல் போனான். Esau wanted to repent, but he could not seek repentance. நாம் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் கண்டடைய வேண்டும். You must seek him while he may be found. சமாரியா ஸ்திரீனிடத்தில் ஜீசஸ் போனார். Jesus went to the Samaritan woman. சமாரியா ஸ்திரீ ஜீசஸ் வரல. The Samaritan woman didn't come to Jesus. ஜீசஸ் அவளிடத்துல போனார். Jesus went to her. அவர் தானாதான் பேசினார். He himself spoke. அவர் யூதனா இருந்து சமாரியா ஸ்திரீனிடத்துல பேசினார். As a Jew, he spoke to a Samaritan woman. Yes, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டா. She made use of the opportunity. ஹானஸ்டா இருந்தா. She was very honest. தன்னுடைய காரியத்தை ஓப்பனா அக்னாலெட்ஜ் பண்ணா. She acknowledged her whole situation honestly. எஸ், எனக்கு புருஷன் கிடையாது, எனக்கு 5 டைவர்ஸ் அப்படின்னா. She said, yes, I don't have a husband, but I've been divorced 5 times. சால்வேஷனுக்கு முந்தின காரியம் ஹானஸ்டி. Before salvation comes honesty. அவ ஹானஸ்டா எல்லா காரியத்தையும் சொன்னா. She honestly said everything. ஜீசஸ் தன்னை வெளிப்படுத்தினார். Jesus told who he was. எஸ், ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். And Jesus led her to repentance. சோ அவரை நாம் கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் சமீபமா இருக்கையில் நாம் அவரை பிடிச்சோம். அவரை While he is near, we should seek him and find him. எப்படி மனம் திரும்பணும்? How should we repent? verse 7ல வாசிக்கிறோம். Verse 7. எப்படி நாம் மனம் திரும்பணுமா அப்படின்னா, துன்மார்க்கன் தன் வழியை. How a man should repent? Let the wicked forsake his way, and the righteous man his thoughts, and let him return to the Lord, and he will have compassion on him and to our God, for he will abundantly pardon. Oh, praise the Lord. Praise the Lord. என்ன துன்மார்க்கமா இருந்தாலும் சரி, என்ன சகைவா இருந்தாலும் சரி, whatever your wicked way, how much ever a Zacchaeus you are, எவ்வளவு ஏமாத்திருந்தாலும் சரி, how much ever you've cheated, சமாரியா ஸ்திரீ எத்தனை டைவர்ஸ் பண்ணியிருந்தாலும் how சரி, many ever like a Samaritan woman of the divorce, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. it doesn't matter. சகைவு கடிபட்டு இருந்தான்னு கேட்டா கடிபட்டு இருந்தான். Was Zacchaeus bitten? He was bitten. சமாரியா ஸ்திரீ கடிபட்டு இருந்தாலும் கேட்டா சமாரியா ஸ்திரீ Was கடிபட்டு Samaritan woman bitten? Yes, she was bitten. எஸ், ஆனால் அவர்கள் அப்படியே ஆண்டவரிடத்துல வந்தாங்க. But they came just as they are to Jesus. கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். Let him turn to the Lord. அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராய் இருக்கிறார். He will have compassion on him. Praise the Lord. Praise the Lord. 8 and 9ல வாசிக்கிறோம். Verse 8 and 9. For my thoughts are not your thoughts, nor are your ways my ways, declares the Lord. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. So தேவன் நமக்கு சமீபமா இருக்கிறார். The Lord is very near. அந்த சமயத்திலே நாம் அவரை பிடிச்சோம். அவரை And during that time itself, we have to catch him. நாம் பிளைண்டா இருக்கோம். We are blind. ஜீசஸே நம்மளுடைய வழியில வந்துடுறார். Jesus himself has walked down into our path. என்ன பிடிச்சிரு அப்படிங்கிறார். Jesus says, catch on to me. சமாரியா ஸ்திரீ பிடிச்சது போல, like the Samaritan woman, சகேயு பிடிச்சது போல, like Zacchaeus caught him, அல்லது கல்லன் பிடிச்சுக்கிட்டது போல, like the robber caught him. சோ கடந்த நாட்கள்ல நாம் எவ்வளவு கடிபட்டு இருந்தாலும் சரி, அது மேட்டர் கிடையாது. Doesn't matter how much you were bitten in the past days. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டுறணும். Let the evil man leave his wicked ways. அக்கிரமக்காரன் தன் நினைவுகள் வழிகளை விட்டு திரும்பணும். Let the wicked forsake his way and the unrighteous man his thoughts. அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராய் இருக்கிறார். He will have compassion on him. கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord give grace.